never give up without a fight. போராடாம ஒருபோதும் தோல்வியை ஒத்துக்காதீங்க, முயற்சியை கை விட்டுறாதீங்க. வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இந்த லெசனில் டோன்ட் இதை யூஸ் பண்ணிட்டு 25 குட்டி குட்டி வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ஆல் ரெடி? லெட்ஸ் செட் த பால் ரோலிங். நம்பர் 1, ஃபோனை நோண்டாத, மொபைலை நோண்டாத. பெரும்பாலும் எல்லா வீட்டிலையும் பெரியவங்க சில்ட்ரன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது தான், ஃபோனை நோண்டாத, மொபைலை நோண்டாத. எப்படி சொல்லுவோம்? டோன்ட் ஃபிடில் வித் யுவர் மொபைல். டோன்ட் ஃபிடில் வித் யுவர் மொபைல். நம்பர் 2, எதிர்த்து பேசாத, பதிலுக்கு பதில் பேசாத, வாயாடாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஆன்சர் பேக். டோன்ட் ஆன்சர் பேக். இல்லாட்டி டோன்ட் டாக் பேக். டோன்ட் டாக் பேக். நம்பர் 3, ஓவரா பண்ணாத, ரொம்ப ஆடாத, ரொம்ப ஆர்வ கோளாறுல ஆட்டம் போடாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ ஓவர்போர்ட். டோன்ட் கோ ஓவர்போர்ட். நம்பர் 4, முகம் சுளிக்காத. நமக்கு தெரியும், சிரிக்கிறதுனா லாஃப், புன்முறுவல் செய்யறதுனா ஸ்மைல். வேரஸ் முகம் சுளிக்காதே. எப்படி சொல்றது? டோன்ட் ஃப்ரவுன். டோன்ட் ஃப்ரவுன். நம்பர் 5, பழிக்கு பழி வாங்காதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரிட்டாலியேட். டோன்ட் ரிட்டாலியேட். அல்லது டோன்ட் டேக் ரிவெஞ்ச். டோன்ட் டேக் ரிவெஞ்ச். நம்பர் 6, அழாத. நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், ரொம்ப ஈஸி தான், அழாத. எப்படி சொல்லுவோம்? டோன்ட் கிரை அல்லது டோன்ட் வீப்னு சொல்லுவோம். இதுவே தேம்பி தேம்பி அழாத, தேம்பி தேம்பி அழாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் சாப். டோன்ட் சாப். அல்லது டோன்ட் விம்பர். டோன்ட் விம்பர். நம்பர் 7, புலம்பாத. டோன்ட் லேமெண்ட். டோன்ட் லேமெண்ட். நம்பர் 8, கதை விடாத. ஸ்டூடெண்ட்டை கேட்போம், ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டியா? கொண்டா. இல்லை மேம், ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாரும் சொல்கிற யூனிவர்சல் எக்ஸ்கியூஸ். ஸோ கதை விடாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் குக் அப் ஏ ஸ்டோரி. டோன்ட் குக் அப் ஏ ஸ்டோரி. அல்லது டோன்ட் ஸ்பின் ஏ யார்ன். டோன்ட் ஸ்பின் ஏ யார்ன். நம்பர் 9, பீதி அடையாத அல்லது பதட்டப்படாத. டோன்ட் பேனிக். டோன்ட் பேனிக். நம்பர் 10, யாராவது செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். எப்படி அட்வைஸ் பண்ணுவோம்? இப்போ இதை பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாத. எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் ரெக்ரெட் லேட்டா. டோன்ட் ரெக்ரெட் லேட்டா. நம்பர் 11, புறங்கூறாதே. புறங்கூறாதேன்னா என்ன? ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, ஒரு நபர் இல்லாதப்ப அந்த நபர் போன பிறகு அவங்கள பற்றி தப்பாக பேசுறது. எப்படி சொல்லலாம்? 2 விதமாக. டோன்ட் பேட் மவுத். டோன்ட் பேட் மவுத். அல்லது டோன்ட் பேக் பைட். டோன்ட் பேக் பைட். நம்பர் 12, என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. இது யூஸ்வலாக இப்படி சொல்லிடுவோம், டோன்ட் மிஸ்டேக் மீ. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை இப்படியும் சொல்லலாம், என்ன தவறாக எடுத்துக்காதீங்க. டோன்ட் கெட் மீ ராங். டோன்ட் கெட் மீ ராங். நம்பர் 13, வேக வேகமாக சாப்பிடாத. சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டை நல்லா மென்று முழுங்காமல் வேக வேகமாக சாப்பிடுவாங்க. ஸோ சொல்லுவோம் இல்லையா, வேக வேகமாக சாப்பிடாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் காபிள். டோன்ட் காபிள். நம்பர் 14, சாப்பாட்டை கொறிக்காத. சரி, கொறிக்கிறதுனா என்ன? பிடிக்காத உணவு வந்து குழந்தைகளை நம்ம கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த சாப்பாட்டை கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. ஸோ அதைத்தான் கொறிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ கொறிக்காத. டோன்ட் நிபிள் அட் த ஃபுட். டோன்ட் நிபிள் அட் த ஃபுட். நம்பர் 15, அதை ஒத்தி போடாத. இது நம்ம எப்படி சொல்லுவோம்? நமக்கே தெரியும், டோன்ட் போஸ்ட்போன் இட். டோன்ட் போஸ்ட்போன் இட். இந்த போஸ்ட்போனே ஒரு ஃப்ரேசல் வெர்பை யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம். ஸோ போஸ்ட்போனுக்கு ஈக்குவலண்டான ஃப்ரேசல் வெர்ப் என்ன? புட் ஆஃப். ஸோ எப்படி சொல்லலாம்? டோன்ட் புட் இட் ஆஃப். டோன்ட் புட் இட் ஆஃப். நம்பர் 16, பந்தா பண்ணாத, பீத்திக்காத, தற்பெருமை பேசாத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேங். டோன்ட் பேங்.
அல்லது பேங்குக்கு பதிலாக ஒரு ஃப்ரேசல் வேர்பை பயன்படுத்தி டோன்ட் ஷோ ஆஃப் நம்பர் 17 என்ன முறைக்காத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்டேர் அட் மீ. நம்பர் 18 கிளாஸுக்கு கட்டடிக்காத, வகுப்புக்கு கட்டடிக்காத. எப்படி சொல்றது? டோன்ட் பங்க் ஆஃப் த கிளாஸ். ஸோ நல்லா கவனிங்க, பங்க் ஆஃப் இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு கிளாஸுக்கு கட்டடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ நம்பர் 19 என்ன கிச்சு மூட்டாத, டோன்ட் டிக்கிள் மீ. நம்பர் 20 மன அமைதியை கெடுத்துக்காத, டோன்ட் கெட் அப்செட். நம்பர் 21 கத்தாத. யூஸ்வலாக டோன்ட் ஷவுட் தான் சொல்லுவோம், ஆனால் கோபத்தில் ரொம்ப கத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ கத்தாத, டோன்ட் எல். 22 அல்பமாக நடந்துக்காத, மட்டமாக நடந்துக்காத, அல்பமாக இருக்காத, மட்டமாக இருக்காத. எப்படி சொல்றது? டோன்ட் பி மீன். நம்பர் 23 ஊதாரியா இருக்காத, டோன்ட் பி லாவிஷ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் என்ன அதுதான் பார்க்க போறோம். நம்பர் 24 கருமையா இருக்காத, கஞ்சனா இருக்காத, கஞ்சத்தனமா இருக்காத, டோன்ட் பி ஸ்டிஞ்சி. ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 25 பேராசைப்படாத, பேராசையோட இருக்காத. எப்படி சொல்ல போறோம்? டோன்ட் பி கிரீடி. டியர் வியூவர்ஸ், இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.